ஏறுமூரும் எங்கள் ஏறுமூரும் இது ஆகாசவாணியின் ஏறுமூரும். விவசாயியின் அனுபவம் பேசும், விஞ்ஞானியின் கருத்துகள் வலு சேர்க்கும், வேளாண்மை பாடம் புதுமை சொல்லும், விவசாயத்தின் பாதை வெளிச்சம் கொள்ளும். சாகுபடி தொழில்நுட்பம் தெரிந்து கொள்வோம், மானியங்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம், வளமான நாளை உருவாக்குவோம், விவசாயம் காப்பதில் பெருமை கொள்வோம். ஏறுமூரும் எங்கள் ஏறுமூரும் இது ஆகாசவாணியின் ஏறுமூரும், எஃப்எம் ரெயின்போ கோவையின் ஏறுமூரும். வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயமுத்தூர் வானொலி நிலையமும் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். இவர் கடந்த 22 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். கலை மேலாண்மை விஞ்ஞானியாக வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கான கலை மேலாண்மை தொழில்நுட்பங்களை 15க்கும் மேற்பட்ட பயிர் மற்றும் பயிர் திட்டங்களுக்கு உருவாக்கியுள்ளார். களை செடிகள் மேலாண்மை சம்பந்தமாக பல வகையான செயல் விளக்க திடல்கள், கள ஆய்வு மற்றும் கைபேசி செயலி போன்றவற்றின் மூலமாக வேளாண் பெருமக்களுக்கு தொழில்நுட்பங்களை பரவச் செய்துள்ளார். 30க்கும் மேற்பட்ட உளவியல் சம்பந்தமான பாடத்திட்டங்களை இளங்கலை மாணவர்களுக்கும், 17க்கும் மேற்பட்ட பாடங்களை முதுகலை மற்றும் 7 பாடங்களை முனைவர் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் பயிற்றுவித்துள்ளார். இவரது சீரிய முயற்சியில் வானூர்தி மூலமாக களைக்கொல்லிகளை கொண்டு களை மேலாண்மை செய்யும் தொழில்நுட்பத்தை உளுந்து, மக்காச்சோளம் மற்றும் பச்சை பயிறு போன்ற பயிர்களுக்கு களை முளைக்கும் முன் மற்றும் களைச்செடிகள் முளைத்த பின் தெளிப்பது போன்ற நெறிமுறைகளை உருவாக்கியுள்ளார். பார்த்தீனிய செடிகளை களைக்கொல்லிகள் இல்லாமல் சூழலுக்கு உகந்த முறையில் கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளார். மேலும் அங்கக முறையில் களை நிர்வாகம் தொடர்பான தொழில்நுட்பங்கள் கத்தரி, மக்காச்சோளம், சூரியகாந்தி மற்றும் திணை போன்ற பயிர்களுக்கு உருவாக்கியுள்ளார். ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை உத்திகளானது நெல், மக்காச்சோளம், சோளம், சிறுதானியங்கள், கத்தரி, பருத்தி, ராகி, சூரியகாந்தி, நிலக்கடலை, பச்சை பயிறு, உளுந்து மற்றும் பயிர் செய்யப்படாத நிலங்களில் உள்ள பார்த்தீனியம், அருகு, கோரை மற்றும் பிற களைச்செடிகளுக்கு உருவாக்கியுள்ளார். இவருடைய ஆராய்ச்சியின் பயனாக இதுவரை 9 காப்புரிமையை இந்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுள்ளார். அவற்றுள் ட்ரோன் உதவியுடன் களை மேலாண்மை, கோரை கிழங்கு சேகரிக்கும் இயந்திரம், களைக்கொல்லி மருந்து உருளைகள் போன்றவை மிக முக்கியமானதாகும். இவரது சீரிய முன்னெடுப்பாலும் பலவிதமான வேளாண்மை சம்பந்தமான தொழிற்சாலைகளுடன் பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை கருத்தில் பல வகையான ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டுள்ளார். இதன் பயனாக இதுவரை சுமார் 2 கோடிக்கும் அதிகமான பண உதவி கிடைக்கப்பெற்று ஆராய்ச்சி முடிவுகள் வேளாண் பெருமக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன் பயனாக பல மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, ஆய்வக உதவி போன்றவற்றிற்கு உதவி செய்யப்பட்டுள்ளது. இவருடைய தலைமையில் பார்த்தீனியம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது. இதன் பயனாக இதுவரை 10,000க்கும் அதிகமான பயனாளர்களான மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். இந்தியாவில் உள்ள பல அறிவியல் கழகங்களில் பல பதவிகளை வகித்து அந்தந்த கழகங்களின் கொள்கைகளின்படி பணியாற்றியுள்ளார். தற்போது மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் இந்திய கலை அறிவியல் கழகத்தின் துணைத் தலைவராக பணியாற்றுகிறார். தமிழ்நாட்டில் கோயமுத்தூர், திருச்சிராப்பள்ளி, சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற பன்னாட்டு விமான நிலையங்களில்
களைச்செடிகளை கட்டுப்படுத்தும் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார். இவரின் முயற்சியில் இதுவரை 15 வேளாண்மை சார்ந்த புத்தகங்களும் 169க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளும் 20க்கும் மேற்பட்ட கையேடுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இவர் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்காக சீனா, வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இத்தாலி, செக் குடியரசு, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு பயணித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியை கேட்போமா? அன்பார்ந்த வேளாண் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள். நான் இன்றைக்கு வகுப்பிலே பயிர் மூடாக்கு பற்றி ஒரு விளக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயிர் மூடாக்கு என்பது ஆங்கிலத்தில் மல்ச்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பயிர் மூடாக்கு வேளாண்மையில், அது முக்கியமாக அங்கக வேளாண்மையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா அங்கக வேளாண்மையில் நான் போன வகுப்பில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய சவால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கலை மேலாண்மை தான். ஏன்னா இந்த கலை மேலாண்மை எதனால் அவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா பயிர் மகசூலை பாதிக்குது. அதை பற்றியான விளக்கம் சொன்னேன். கிட்டத்தட்ட 90% வரைக்கும் பயிர் மகசூலை பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் கூறினேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா உரம் போட்டு பண்ணக்கூடிய விவசாயத்தில் காட்டிலும் இந்த அங்கக விவசாயத்தில் நிறைய களை செடிகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அங்கக வேளாண்மையில் பயிர்கள் நல்லா வளரும் அப்படின்ட்டு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு களை செடிகளும் இந்த பிரதான பயிர்களோடு சேர்ந்து வயலில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா விவசாயிகளுக்கு எப்பயுமே ஒரு பெரிய சந்தேகம் என்ன இருக்கும் அப்படின்னா, களை செடி அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் சில விவசாயிகள் அங்கக முறையில் பண்ணுறாங்க, சில விவசாயிகள் களைக்கொல்லிகளை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான கட்டுப்படுத்தக்கூடிய முறைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரம்ப ஏன் சார் இந்த களை செடிகள் இன்னமும் நம்மளால் முழுவதுமாக அழிக்க முடியல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐயம் அவங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த ஐயம் இல்லாமல் இருந்தால் விவசாயம் பண்ணக்கூடிய முறைகள் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த களை செடிகள் நான் ஏற்கனவே போன வகுப்பில் சொன்ன மாதிரி இது சிறப்பு பண்புகளை கொண்டுள்ளது. நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். அதிக விதை உற்பத்தி, உறக்க நிலை. சில விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரும்பில் நான் சுடுமல்லின்னு ஒரு இது சொன்னேன். அதே மாதிரி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை களைகளில் முக்கியமான தாமரை களை இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்குங்கிறாங்க அந்த விதைகள். நீங்கள் நினச்சி பாருங்கள், கரும்பில் இருக்க சுடுமொழியெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷம் அதோட விதைகளுடைய வீரியம் குறையாமல் இருக்கும்பாங்க. அந்த அளவுக்கு இந்த களை விதைகள் உறக்க நிலையிலும் அந்த வீரியத்தை இழக்காமையும் இருக்கும். நம்மளுக்கு தெரியும், ஒரு பயிர் ஒரு பருவத்தில் அறுவடை பண்ணக்கூடிய விதைகள் 2வது பருவத்துக்கோ 3வது பருவத்துக்கோ பயன்படுத்தணுமா அந்த விதைகளுடைய வீரியம் மிகவாக குறைஞ்சி அதோடைய முளைப்பு திறனே குறைஞ்சி போயிடும். ஆனால் இந்த களை விதைகள் அந்த அளவுக்கு ஒரு வீரியம் மிக்கதாக இருக்கும். அதே மாதிரி இந்த களை விதைகள் எந்த ஒரு கால சூழ்நிலையிலையும் நன்றாக தாங்கி வளரக்கூடிய ஒரு பண்பு உள்ளது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மானாவாரி நிலங்கள்லாம் சரியான நேரத்தில் மழை பெய்யவில்லை என்றால் நம்ம பயிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாடி இறந்து போயிடும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய களை செடிகள் எல்லாமே அது வாழ்கிறதுக்கு தேவையான நீரை உறிஞ்சுவதற்கு அதோடைய வேர்களை 4 மீட்டர் வரைக்கும் கொண்டு போய் உள்ளே அனுப்பி அங்கே எங்கே தண்ணி இருக்கோ அங்கே அந்த ஈரத்தை உறிஞ்சக்கூடிய பண்பு உள்ளது. மானாவாரி நிலங்களில் ஆடு தின்னா பாலைன்னு ஒரு களைச்செடி இருக்குது. அந்த களைச்செடி அவ்வளோ ஒரு தண்ணி கீழே உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி நம்ம பாதாள சொல்லின்னு கோயம்புத்தூர் ஏரியாவில் சொல்லுவோம், சுண்ட கத்திரிக்காய் வகையை சார்ந்த ஒரு களைச்செடி. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் அளவுக்கு வேர்களை உள்செலுத்தி அதிலிருந்து நீரை உறிஞ்சக்கூடிய பண்பு உள்ளது. இந்த மாதிரியான, அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பரவக்கூடிய தன்மைகளும் உள்ளது இந்த களைச்செடிகளுக்கு. நிறைய ஏஜென்ட்ஸ் அதுக்காக வேலை செய்யுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காற்று. பார்த்தீங்கன்னா 1970-74 வாக்கில் அயல்நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு 10-15 வருஷத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவிடுச்சு அப்படின்னா யாரும் எடுத்துகிட்டு போய் விடல. அது முக்கியமாக காரணம் அது காற்றுல விதைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பரவுனதோட விளைவு தான்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கருவேல மரம் ஒரு காலத்தில் நம்ம தென் தமிழ்நாட்டில் தான் அதை வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய கலை தாவரமாக மாறுனுச்சுன்னா அது காரணம் என்னென்னா அது நீர்நிலைகள் மூலியமாக அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பரவிடுது. இந்த மாதிரி நீர் மூலியமாகவும் காற்று மூலியமாகவும் மிஷின் மூலியமாகவும் கால்நடைகள் மூலியமாகவும் மனிதர்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட்டும் அதுக்கு பயன்படுத்துறதுனால கலை விதைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பயணம் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் கலை விஞ்ஞானிகள் எல்லாமே என்னன்னா, முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய கலை விதைகளை கவனிக்கணும்னு சொல்லுவோம். நாங்கள் மண் வந்து கலை விதைகளின் வங்கின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி நம்ம பேங்க்ல போய் நம்ம பணம் போடுறோம், பணம் எடுக்கிறோம், அந்த இது நடக்கிற மாதிரி ஒரு சீசனில் மண்ணில் ஃபுல்லாக கலை விதைகளை கொட்டும், டெபாசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த பருவத்தில் அதில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோமோ அந்த மாதிரி அதில் கொட்டின விதைகளில் ஒரு பாதி விதைகள் அடுத்த பருவத்தில் வந்து முளைக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த வீட் சீட் பேங்க் மண்ணில் இருக்கக்கூடிய கலை விதைகளின் வங்கியை நம்ம கவனிக்கணும். அதை எந்த முறையிலாவது நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு ஒரு நோக்கமாக இருக்கும். அது முக்கியமாக இந்த அங்கக வேளாண்மையில் இந்த கலை விதைகளின் தாக்கம் வந்து அதிகமாக நம்ம மண்ணில் சேகரிச்சுக்கிட்டே வரும். அதை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த மாதிரியான சிறப்பு பண்புகள் இருக்கிறதுனால கலை வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. கலையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதோடைய தோற்றத்தை வச்சு நாங்கள் வந்து ஒரு 3 வகையாக பிரிப்போம். ஒன்று புல்வகை கலைகள், கோரை வகை கலைகள், அகன்ற இலைக்கலைகள். பொதுவாக இந்த புல்வகை கலைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் வாழக்கூடிய கலை செடிகளாக இருக்கும் பொதுவாக எல்லா புல்வகை கலைகளும். கோரை வகை கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரனியல் நேச்சராக இருக்கும். சில நேரங்களில் வந்து 1 வருடமோ 2 வருடமோ இருக்கும். அகன்ற இலை கலைகளும் அதுக்கு ஒவ்வொரு செடிக்கு தகுந்த வயதுகளில் இருக்கும். இதில் எந்தெந்த கலை செடிகள்லாம் அதோடைய பிளான்ட் பார்ட்ஸ் அதோடைய உடம்பு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இப்போ கோரை வகை கலைகள்லாம் கிழங்கு மூலயமா அதை வந்து பெருக்கத்தை உருவாக்கும். இந்த புல்வகை கலைகளில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட தண்டுகளை வச்சு உருவாக்கும். இந்த மாதிரி பிளான்ட் பார்ட்ஸை வச்சு வளரக்கூடிய கலைச்செடிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வயலில் தாக்கத்தை உருவாக்கும். அதனால தான் இதுக்கு நான் இந்த ஒரு வகைப்பாடு சொன்னேன்னா, புல்வகை கலைகளிலும் கோரை வகை கலைகளிலும் இருக்கக்கூடிய என்ன வகையான கலைகள் நம்ம வயலில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஒரு தொடர் முயற்சிகளை எடுத்தால் தான் நம்மளுடைய பயிர் உற்பத்தியை அதிக அளவுக்கு பெருக்க முடியும் என்பது முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து கலைகளை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. விவசாயிகளுக்கு உங்களுக்கு நிறையா சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த வகுப்பில் உங்களுக்கு கலைச்செடி அது எப்படிலாம் வந்து சிறப்பு பண்புகள் இருக்குது, ஏன் இந்த உலகத்தில் தொடர்ந்து இந்த கலைச்செடிகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும். புரியலனா கூட நீங்கள் நேரில் வரப்போ என்கிட்ட அதை கேள்வியை கேளுங்க. அது எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, தொடர்ந்து எப்படி உலகத்தில் இந்த கலைச்செடிகள் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பண்புகள்னால தான் இந்த கலைச்செடிகள் அதிகமாக இருக்குது. அங்கக விவசாயத்தில் இந்த கலைச்செடிகளின் எண்ணிக்கை பொதுவாகவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இது எப்படி கரெக்டான முறையில் மேலாண்மை பண்ணி அதை வந்து நம்ம செயல்படுத்தினாம தான் நம்ம அங்கக விவசாயத்தில் பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். அங்கக விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நான் போன வகுப்பிலே கூறின மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. அந்த முறைகள் எல்லாமே பயன்படுத்தி நம்ம வந்து கலையை கட்டுப்படுத்தலாம். இன்றைய வகுப்பில் முக்கியமாக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பயிர் மூடாக்கு என்ற ஒரு யுத்தியை பயன்படுத்தி கலைகளை கட்டுப்படுத்துறது எப்படிங்கிறது விஷயங்கள் தான் இந்த வகுப்பில் நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மூடாக்குங்கிற, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மல்ச்சிங் அப்படின்றது வந்து 2 வகைப்படுத்தலாம். ஒன்று அங்கக மூடாக்கு, இன்னொன்று இன்ஆர்கானிக் மூடாக்குங்கிறது சொல்கிற மாதிரி இன்ஆர்கானிக் மல்ச்சிங் ஆர் ஆர்கானிக் மல்ச்சிங் அப்படின்றத சொல்லலாம். இப்போ பொதுவாக அங்கக மூடாக்கு முறையில் அதில் வந்து நிறைய பொருட்களை வந்து பயன்படுத்தி நம்ம மூடாக்கு பண்ணுறோம். ஏன் சார் இந்த மூடாக்கு பண்ணணும்? இந்த மூடாக்கு பண்ணுறதுனால என்ன ஒரு பயன் வரப்போகுது அப்படின்னா, கலைகள் மட்டும் இல்லை, பல விஷயங்களும் இதனால் நம்மளுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மூடாக்கு என்பது 2 பிரதான பயிர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்கள். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், விவசாயிகள் பெருமக்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி விஞ்ஞானிகள் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் உண்டான இடைவெளியை பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு பருத்தி எடுத்துக்கிட்டோமா, நம்ம வந்து ஒரு 3 அடி கேப் விடுறோம். மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 அடி கேப் விடுறோம். இந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறதுனால அந்த இடைவெளியில்
சூரிய வெளிச்சமும் நீரும் காற்றும் நல்லா கிடைக்கிறதுனால இந்த மண்ணில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் வெகு விரைவாக பயிர்களுக்கு முன்னாடி அது விரைவாக முளைத்து அந்த பயிர்களை தாக்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும்னா இந்த 2 இடைவெளிக்கு நடுவில் நாம் பொருட்களை பயன்படுத்தி அதை வந்து மூடாக்கு போடணும். அது என்ன சார், என்ன பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்னா, நிறைய பொருட்கள், அதாவது எந்த ஒரு தாவர கழிவுகள் நம்ம பண்ணையில் இருந்தாலும் அந்த கழிவுகளை முக்கியமான வைக்கோல், இந்த மரத்துகள்கள், களை தாவரங்களையே எடுத்து களைகளுக்கு மூடாக்கு மாதிரி போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை நம்ம வந்து இந்த 2 பயிர்களுக்கு நடுவில் நம்ம ஈஸியாக போடலாம். அப்படி போடுறதுனால என்ன சார் நன்மை அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து பயிரை மூடிடுறதுனால அது என்ன ஆகுதுன்னா சூரிய வெளிச்சம் கீழே மண்ணுக்கு போகிறதில்ல. அதனால என்னன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாவதை தடுக்கிறோம். 1. 2வது, சூரிய வெளிச்சம் மண்ணுக்கு போகாததுனால களைகளுக்கு களை முளைப்பதற்கு தேவையான இடுபொருட்கள் கிடைக்காது. அதனால் களை செடிகள் முளைப்பு திறன் குறையிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பக்கம் நீர் ஆவியாவதை தடுத்து நீர் வந்து பயிர்களுக்கு கிடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். 2வது விஷயம் வந்து களை முளைக்காமல் தடுக்கிறோம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஆகட்டும், மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள் ஆகட்டும், அந்த நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால, மூடாக்கு போட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால அதோட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். இதில் விவசாயிகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக பயிர்களுக்கு நடுவில் மூடாக்கு போடுறப்ப அந்த நுண்ணுயிர்களும் ப்ளஸ் இந்த மூடாக்குகளும் டீகம்போஸ்ட் ஆகிறப்ப சில நேரங்கள் பயிர்களுக்கு உண்டான சத்து கிடைக்கிறது கொஞ்சம் தடைபடும் கண்டிப்பான முறையில். ஏன்னா இந்த பயிர் மூடாக்கு பயன்படுத்துறதுனால அதில் வரக்கூடிய சத்துக்கள் கண்டிப்பாக பயிர்களுக்கு போகும். ஆனால் அந்த டீகம்போஸ் ஆகிற வரைக்கும் உண்டான காலகட்டங்களில் அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்து வந்து கொஞ்சம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு அந்த காலகட்டங்களை கரெக்டான விதத்தில் அறிஞ்சு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த நேரத்தில் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை ஏதோ ஒரு மூலயமாக, உதாரணத்துக்கு அங்கங்கே விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் பஞ்சகாவியோ தெளித்தோ, இல்லை மீன் அமினோ அமிலம் தெளித்தோ, இல்லை முட்டை அமினோ அமிலம் தெளித்தோ பயிர்களுக்கு உண்டான சத்துக்களை நம்ம கொடுத்துட்டு வந்தோமே ஆனால், இந்த பயிர் மூடாக்குக்கு நடுவில் ஃபுல்லாக டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் கூழானதுக்கப்புறம் அந்த சத்தும் அடிஷ்னலாக அந்த பயிர்களுக்கு கிடைத்து பயிரோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் மல்ச்சஸ் வைக்கோல் கொண்டோ, இல்லை பயிர் கழிவுகளை கொண்டோ, இல்லை களை செடிகளோட கழிவுகளை கொண்டோ, இந்த மாதிரி எது நம்ம வயலில் பண்ணையில் கிடைக்குதோ அந்த பொருட்களை கொண்டு நம்ம வந்து மண்ணை மூடி இருக்கிறதுனால களைகளோட தாக்கத்தை வெகு சுலபமாக நம்ம வந்து மேலாண்மை பண்ணலாம். ஆகாசவாணி FM 103யில் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 3 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் P. முரளி அர்த்தனாரி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்கில் பயோடிகிரேடபிள் பாலித்தீன் ஷீட்டுங்களும் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஷீட்டுகளையும் பயன்படுத்தி நடுவில் போட்டுடலாம். பட் இந்த பாலித்தீன் ஷீட்டை கரெக்டான அந்த பயிர் அறுவடை பண்ண உடனேயே அதை நம்ம வந்து எடுத்துட்டோமா கலை மேலாண்மையும் அதில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட் போகிறதுனால என்ன இன்னொரு பெரிய நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணோட வெப்பம் சிறிதளவு அதிகமாகும். அதனால் தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து வெகுவாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பாலித்தீன் ஷீட் மல்ச்சிங்கில் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து லைவ் மல்ச்சிங், அதாவது உயிர் மூடாக்கு அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம ஊடுபயிர் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியான முறைகளில் நவதானியங்கள் சேர்ந்த தாவரங்களை, உதாரணத்துக்கு நவதானியம்னா உங்களுக்கு தெரியும் 9 தாவரங்கள் அடங்கிய தொகுப்பு. அதில் தானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்களை சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 தானியங்களை 2 பயிர்களுக்கு நடுவில் நம்ம விதைக்க வச்சு அது வளர, ஏன்னா அதில் வந்து 3 கலவையான தாவரங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு தானிய பயிர், பயிர் வகை பயிர், எண்ணெய் வித்து பயிர், 3 பயிருமே அதோடைய தோற்றத்திலையும் மாறுபட்டு இருக்கும். அதோடைய வேர்பிடிப்பு திறன், மண்ணுக்கு கீழே வேர்பிடிப்பு திறனும் ஹைட்டில் இருக்கும்.
தானிய பயிர்கள்லாம் மேல் மட்டத்தில் இருக்கும், பயிர் வகை பயிர்களும் எண்ணெய் வித்து பயிர்களும் கொஞ்சம் ஆழமாக போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அதனால மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லேயரில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதை உறிஞ்சி அதோட உடல் பாகத்தில் வைத்திருக்கும். இந்த நவதானியம் செடிகளை ஒரு 30 நாள் 35 நாள் திரும்ப கட் பண்ணி அந்த பயிர்களுக்கு நடுவுலையே மூடாக்கா போடுறதுனால நம்ம பயிர் மூடாக்கா பயன்படுத்தலாம். அதனால தான் இது லைவ் மல்ச்சிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழில் உயிர் மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சத்து இந்த செடிகள் மண்ணிலிருந்து எடுத்துச்சோ அந்த மண்ணுக்கே திரும்ப கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த செடி வளர்ற வரைக்கும் அந்த செடியில் இடைவெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு களை தாவரங்களும் வளராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பண்புகள் இந்த உயிர் மூடாக்குகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த உயிர் மூடாக்குகள் மிக நேர்த்தியாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் நம்ம அதிகமாக வளர விட்டுட்டோமா இது பயிரு கூட போட்டி போடுற கண்டிஷனுக்கு வந்துடும். அந்த மாதிரி போட்டி போடாம ஒரு சூழ்நிலையிலையும் இந்த தாவரங்களை நம்ம வளர்க்க வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி உள்ள பயிர்களில் இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது மல்ச்சிங் பயன்படுத்தி களை விதைகளை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது அதிக அளவு மண்ணுக்கு சத்தும் ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய ஓசி லெவலும் அதிகமாகும். ஏன்னா எந்த ஒரு அங்கக வேளாண்மையிலையும் மண் வளத்தை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மண் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் கண்டிப்பாக களைகளின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா களைச்செடி வளர்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு சூழ்நிலைகள் மண் வளம் அதிகமாக உள்ள செடிகளில் கண்டிப்பாக இருக்கும். எனவே அந்த மண்வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த அங்கக வேளாண்மையோட பயிர்களின் வளர்ச்சியும் மிக அதிகமாக இருக்கும். எனவே இந்த லைவ் மல்ச்சிங் மூலியமாக வளரக்கூடிய செடிகளை இந்த 2 பயிர்களுக்கு நடுவில் நம்ம வளர்க்கறதுனால களைகளின் தாக்கத்தை வெகு விரைவாக குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூடாக்கு போட்டு செய்யக்கூடிய கலை மேலாண்மை மிக ஒரு எளிதான விஷயமும் கூட. அதே நேரத்தில் வயல்களில் நம்ம என்னென்ன கழிவுகள் இருக்கிறதோ அந்த கழிவுகளை கொண்டு மண்ணை ஈஸியாக மேலே மூட வைத்து சூரிய ஒளிச்சம் உள்ளே போகாத அளவுக்கு செய்வதனால இந்த களை விதைகள் வெகுவாக குறையுதுங்கிறத ஒரு ஆராய்ச்சி நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். அது இப்போ ரீசெண்டாக நிறைய ஆர்கானிக் மல்ச்சஸ் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் வைக்கோல் மட்டும் சொன்னேன், நெல் வைக்கோல் மட்டும் இல்லை, மா இலை பயன்படுத்தலாம், யூக்கலிப்டஸ் இலையை பயன்படுத்தலாம். எங்கே அதிகமான பொருட்கள் கிடைக்குதோ எந்த பொருட்கள் கிடைச்சாலும் சரி அதை நம்ம மண்ணுக்கு, ஏன்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச விவசாயமே மேக்சிமம் நம்ம சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இந்த பசுமை புரட்சி வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய விவசாய முறையே முழுக்க இலை தலைகளை கொண்டு தான் நம்ம முன்னோர்கள் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய விவசாயத்திலையும் நம்ம இந்த இலை தலை எதெல்லாம் அதிகமான முறையில் கிடைக்குதோ அந்த இலை தலைகளில் பயிர்களுக்கு நடுவே இட்டு அந்த பயிர்களுக்கு உண்டான வளர்ச்சியும் அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் இந்த களைகளினோட தாக்கத்தையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் நிறைய இந்த மாதிரி மூடாக்கு பற்றிய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உழவர் சந்தை வேஸ்ட் இருக்கு இல்லையா, காய்கறி வேஸ்ட், அதை பயன்படுத்தி இருக்கிறோம். மா இலையை பயன்படுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடுகு பவுடர் பயன்படுத்தியிருக்கோம். மக்காச்சோளம் மாவோட இது பயன்படுத்தியிருக்கோம். அயல் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோள விதையில் இருக்கக்கூடிய அந்த குளூட்டன் எடுத்து அந்த குளூட்டனை மண்ணில் போடுறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி களை விதைகளுக்கு நீர் கிடைக்காமல் பண்ணக்கூடிய ஒரு யுக்தியை அயல் நாடுகளில் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய முடியும். அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கத்திரி வயலில் மக்காச்சோள மாவை நடுவில் இட்டு களை முளைப்பு திறனை குறைச்சிருக்கோம். நெல் வயலில் உமி இருக்கு இல்லையா, தவிடு 2 டன்னு பரப்புறதுனால களை மேலாண்மை குறையுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பொருட்களை கொண்டு ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்கோம். இதை ஏன் விவசாயிகளுக்கு இன்னும் ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறதில்ல அப்படின்னா, இது எல்லாமே நிறைய பணம் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இது எந்தெந்த வகையில் விவசாயிகள் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்க இதை செலவு ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் களைக்கொல்லி பயன்படுத்தாமல் களைகளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் அங்கக முறையில் மூடாக்குங்கிற ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான யுக்திகளை நாங்கள் கண்டறிஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி கலை மேலாண்மைங்கிறதுல மூடாக்கை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம்.
அதே மாதிரி ஒரு பயிர் செஞ்சு அடுத்த பயிர் போறப்ப, உதாரணத்துக்கு ஒரு விவசாயி நெல் போடுறாரு, இல்ல மக்காச்சோளம் போடுறாரு, அடுத்தது பயிர் வகை பயிர் போடுறாரு அடுத்த பருவத்தில் அப்படின்னா, இந்த மக்காச்சோளம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதை மாட்டு தீவனங்களுக்கு பயன்படுத்தினதுக்கு பிரகாரம் வேஸ்டா போறதை எடுத்து எருக்குழியில போடாம அந்த மக்காச்சோள தண்டுகளை அடுத்த பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கு நடுவில் ஒரு மூடாக்கா போடுங்க. அதுதான் நாங்கள் சொல்றோம். மூடாக்கு போடுறதுக்கு நிறைய இயந்திரங்கள் வந்துருச்சு. இப்போ மக்காச்சோளத்தட்டை கட் பண்ணி பயிர்களுக்கு நடுவில் போறது, இதனால மண் வளமத்தையும் பெருக்கிடுறோம். மண்ணில் வளரக்கூடிய களை செடிகளின் முளைப்பு திறனையும் வெகுவாக நம்ம குறைச்சிடுறோம். அந்த வகையில் இந்த மூடாக்கு முறை ஒரு சிறந்த முறையா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அங்கக கலை வேளாண்மையில் திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கலை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயங்களா இருக்கு. அந்த விஷயங்கள் இந்த மூடாக்கு முறைகள் செய்வதன் மூலமாக கலை மேலாண்மையை குறைக்கிறதும் மட்டும் இல்லாம நீர் மேலாண்மையும் வெகு சுலபமாக இதை செய்யலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால எங்கெங்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கோ இந்த மூடாக்கு பண்ணக்கூடிய முறைகள், உங்ககிட்ட அதிகமாக கிடைக்கக்கூடிய பயிர் கழிவுகள், பிளாஸ்டிக் மல்ச்சு, இல்லைன்னா லைவ் மல்ச் நவதானியங்களை கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே பண்ணி மூடாக்கு என்ற தொழில்நுட்ப யுக்தி மூலமா கலையை கட்டுப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நமது ஆகாஷவாணி கோயமுத்தூர் வானொலி நிலையமும் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்ரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேல